குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்காக்கன்னு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படித்து நல்ல காலேஜ் போய் பிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தங்கம் மேக்ஸில் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஒன்றுமே இல்லை. எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், எப்படி மல்டிபிள் பண்ணணும், எப்படி அடிஷன் சப்ரைஸ் இதில் தப்பே இல்லாமல் பண்ணனா மேக்ஸில் நீ சென்டம். கான்செப்டை புரிஞ்சிக்கோ. எந்த இடத்துலையும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடாத. சரிதா? மேக்ஸை பொறுத்த வரையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்ட் ஓரியன்டாக நீ படிக்கணும். சரியா? ரொம்ப எந்தெந்த இடத்துல நீ சிம்பிளிஃபை பண்ணுறியோ அந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக ஒரு தரத்துக்கு 2 தரம் சிம்பிளிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோ. இவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது 12th ராஜா. இன்னைக்கு 12th 3rd சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் கண்ணு எக்ஸசைஸ் 3.4 ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். பாரு, எக்ஸசைஸ் 3.4 ராஜா, அதில் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ சால்வ் x - 4 x - 7 x - 2 x + 1 = 16. x - 4 × x - 7 × x - 2 × x + 1 = 16. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் செய்கிற வேலை என்ன? கம்பைன் பண்ணணும். எதையும் கம்பைன் பண்ணால் சரியாக வரும் அப்படிங்கிறது. அப்போ இதை பாருங்க, ஒரு குழு தான் கண்ணு. இந்த x - 4 -4 -2 இதை பார்த்தீங்கன்னா -6 வருமா ராஜா? சிம்பிளிஃபை பண்ணா -7ஐயும் +1ஐயும் போட்டால் -6 வரும். மொத்தம் இப்போ எதை எடுத்துக்கணும்? x - 4ஐயும் x - 2ஐயும் எடுத்துக்கணும். அப்போ தான் -4 -2 -6 வரும். அப்போ அதே மாதிரி x - 7ஐயும் x + 1ஐயும் எடுத்துக்கணும். அப்போ தான் -7 + 1 -6 வரும். இந்த +16 இருக்கு பார்த்தியா? +16 அந்தாண்ட போச்சுன்னா -16. ஜஸ்ட் பெருக்கி போடுறது தான். இப்போ பாரு, எக்ஸையும் பெருக்குனா x². அடுத்து எக்ஸ் போய் -2 பெருக்குனா -2x. -4 போய் எக்ஸை பெருக்குனா -4x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8. அதே மாதிரி இங்கே எக்ஸையும் பெருக்குனா x². எக்ஸை போய் 1 பெருக்குனா +x. -7 போய் எக்ஸை பெருக்குனா -7x. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 7 is 7. இந்த 16 இந்த சைடு கொண்டு போனால் -60. இப்போ புரிஞ்சுதா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் தாங்க. அப்போ x². இங்கே பாருங்க, -2x -4x. அப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். பாரு, எக்ஸில் 2 டேர்ம் இருக்கா, இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், சுருக்கிக்கணும். அப்போ குறி ஒரே மாதிரி இருக்கனால கூட்டிக்கிறோம். அப்போ 6x. தங்கம் நல்லா கவனம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டக்கூடாது. அது மல்டிபிள், இது சிம்பிளிஃபிகேஷன். புரியுதா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸில் மொத்தமாக 6x இருக்கு அப்படின்னு போடணும். அதே மாதிரி இங்கே x². பெரிய நம்பருடைய சிம்பிள் பாருங்க மைனஸு. கண்ணு மைனஸ், இது -7x, இது +x. அப்போ இதை கழிச்சுக்கணும். அப்போ 6x. நல்லா பாருங்கன்னு, குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கணும், குறி வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் போடுறது பெரிய நம்பருடைய குறியை தான் போட்டுக்கணும். பெரிய நம்பருடைய குறியை போட்டுக்கோ. குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கோ. பெரிய நம்பருடைய குறியை போட்டுக்கோ. குறி வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிச்சுக்கோ. இதில் தப்பே வராது. ஓகேவா? அப்புறம் இதை அப்படியே போட்டுக்கிட்டோம். அப்போ இங்கேயும் பாரு, x² - 6x x² - 6x. அப்போ நம்ம போடுறது சரி. இப்போ இந்த x² - 6xக்கு என்னன்னு எடுத்துக்கலாம்? நம்ம yன்னு எடுத்துக்கலாம். x² - 6x இதை yன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுவும் y ஆயிருமா? அப்போ இது என்ன கிடைக்கும்? y + 8ன்னு வரும். இது y - 7 -16 = 0. இப்போ புரியுதா தங்கம்? எகைன் பெருக்கிறது தான். yயும் பெருக்குனா y². y போய் -7 பெருக்குனா -7y. 8 போய் y பெருக்குனா 8y. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 7s are 56. இது -16 = 0. அப்போ y². இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. yல 2 டேர்ம் இருக்கா? அப்போ பெரிய நம்பருடைய 8y தானே பெருசு. பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போ இது ப்ளஸ், இது மைனஸ். 8yல 7y போச்சுன்னா ஒரு y.
புரியுதா கண்ணு? நல்லா பாத்துங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது கவனமா பாருங்க. ஒரே மாதிரி இருந்த குறி இருந்தா மொத்தமா கூட்டிக்கணும், வெவ்வேறு மாதிரி குறி இருந்தா கழிச்சுக்கணும். அப்ப ஒய் ஸ்கொயர் பிளஸ் 8y மைனஸ் 7y போச்சுன்னா பிளஸ் ஒய். பெரிய நம்பருடைய சிம்பிள் பிளஸ், குறி வெவ்வேறு மாதிரி இருந்தா கழிச்சுக்கிற ஒரு ஒய். இது பாருங்க, இதை ரெண்டையும் கூட்டிக்கும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இது -56 -16. புரியுதா? இதுவும் அதே தான், மைனஸ்ல மொத்தமா. அதாவது பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ், சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கனால கூட்டிக்கிறோம். அப்ப 72. நல்லா பாத்துங்க, மைனஸ்ல மொத்தமா 72 இருக்கு அப்படின்னு போடணும் தாங்க. தெரியுதா? இப்ப 72 அப்படின்னாவே நமக்கே தெரியும். பெருக்குனா -72. 9 8s are 72. 9 8 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இங்க மைனஸ் இருக்குதா? அப்ப இங்க மைனஸ் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் வெவ்வேறு குறி வரும். நல்லா பாத்துக்கத்தாங்க. 72 9 8s are 72. இப்ப குறி போடணும் இல்லையா? குறி இங்க மைனஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு நம்பருக்கு பிளஸ் வரும், ஒரு நம்பருக்கு மைனஸ் வரும். ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸா இருந்தாதான் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். அப்ப எந்த நம்பருக்கு நம்ம பிளஸ் போடுறது, எந்த நம்பருக்கு மைனஸ போடுறது அப்படின்னா உடனே இங்க வந்து பார், ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட். அப்ப ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் சிம்பிள் வந்து பிளஸ்ல இருக்கா? அப்ப இந்த பிளஸ் தூக்கி பெரிய நம்பருக்கு போடு, ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு மைனஸ். நான் சொல்றது புரிஞ்சுதா கண்ணு? 72 9 8s are 72. இங்க மைனஸ் வர்றதுனால கண்டிப்பா ஒரு நம்பருக்கு பிளஸ் போடணும், ஒரு நம்பருக்கு மைனஸ் போடணும். அப்ப எந்த நம்பருக்கு பிளஸ் போடணும் அப்படின்னா இங்கப்பா ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் அது பிளஸ்ல வருதா? அப்ப இந்த பிளஸ்ஸ பெரிய நம்பருக்கு போடணும். அப்ப 8க்கு சின்ன நம்பருக்கு மைனஸ போடணும். இப்ப புரியுதா கண்ணு? அப்ப அகைன் வந்து இப்ப ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்ப வெரிஃபை பண்ணி பாரு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 8s are 72. இதை பாரு, இதை சிம்பிளிஃபை பண்ணி பாரு. பெரிய நம்பருடைய குறி பிளஸ், 9ல 8 போச்சுன்னா 1. அப்புறம் இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கனால இதுக்கு ஒரு ஒய், இதுக்கு ஒரு ஒய். ஒரு ஃபேக்டர் ஒய் பிளஸ் 9, இன்னொரு ஃபேக்டர் ஒய் மைனஸ் 8. புரியுதா? அப்ப ஒய் பிளஸ் 9 y minus 8 equal to 0. அப்ப இப்ப இதை எடுத்துக்கலாம் கண்ணு. y plus 9 equal to 0. இப்ப y க்கு வகை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y என்ன பாருங்க, x squared minus 6x. அப்ப y க்கு பதிலா x squared minus 6x plus 9 equal to 0. அப்ப again இது ஃபேக்டரைஸ் தான் பண்றோம். அப்ப பெருக்குனா plus 9 வரணுமா? 9 அப்படின்னாவே தெரியும், கூட்டுனா 6 வரணும். அப்ப 3 3s are 9. அப்ப நமக்கு இது பிளஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சிம்பிள் தான் இருக்கணும். ஒண்ணு மைனஸ் மைனஸ் இருக்கணும், இல்லைன்னா பிளஸ் பிளஸ் இருக்கணும். அப்பதானே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ். 3 3s are போட்டோம். உடனே இங்க பார்க்கணும் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். மைனஸ் இருக்கு, அப்ப இதுக்கும் மைனஸ், இதுக்கும் மைனஸ். இது குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு இங்க ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பிளஸ் இருந்தால் இந்த குறிய ரெண்டு நம்பருக்கும் போடணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மைனஸ் இருந்தால் இந்த குறிய பெரிய நம்பருக்கு மட்டும் போடணும். நல்லா பாருங்க, ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மைனஸ் இருந்தா இந்த குறிய பெரிய நம்பருக்கு மட்டும்தான் போடணும். இன்னொரு நம்பருக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற சிம்பிள், ஆப்போசிட் சிம்பிள போடணும். அதே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பிளஸ் இருந்தா இந்த குறிய ரெண்டு நம்பருக்கும் போடணும். அப்ப ஒரு ஃபேக்டர் இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால இதுக்கு ஒரு எக்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸ். அப்ப எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. அப்ப therefore எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 3, மைனஸ் 3 அந்தாண்ட போச்சுன்னா பிளஸ் 3. அதான் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3. இது புரியுதா தங்கம்? சரி, அடுத்தது இன்னொரு ஃபேக்டர் எடுப்போமா? இன்னொன்னு என்ன? ஒன்னு ஒய் பிளஸ் 9 எடுத்து இங்க போட்டுட்டோம், இன்னொன்னு y மைனஸ் 8. இப்ப yக்கு பதிலா என்ன போட போறோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6x. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. தன்னை இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. நீ நினைக்கலாம் பெருக்குனா 8 வரணும், கூட்டுனா 6 தானே, அப்ப 4 2s are 8 எடுத்துக்கலாமே அப்படின்னு நீ நினைப்ப. ஆனால் அப்படி இல்லை. 4 2s are 8 எடுத்தீங்கன்னா இது பிளஸ்ஸா இருந்தாதான் உனக்கு சரியா வரும். இது மைனஸ்ல இருக்குது. அப்ப therefore ஒரு நம்பருக்கு பிளஸ் ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கு 6 வராது. நான் சொல்றது என்னன்னு புரியுதா தங்கம்?
இப்ப அப்படி போட்டுறாத, மறந்துடாத. அதாவது இது மைனஸ்ல இருக்குது ராஜா. 4 2s are 8 போட்டீங்கன்னா இது மைனஸ்ல இருக்கிறதுனால 4க்கு வேற சிம்பிள் போடுவேன், 2க்கு வேற சிம்பிள் போடுவேன். அப்ப கழிச்சு தான் போடுவேன். கழிச்சு போட்டா உனக்கு 6 வராது. சரிதா? அதனால ஃபார்முலாவில் போடு. நான் சொல்றது என்னன்னு புரியுதா தங்கம்? இல்ல விளங்கலையா? இப்ப 8 அப்படின்னா எதையும் கண்டுபிடிப்ப? 4 2ன்னு போடுவ. இங்க என்ன வரும்? மைனஸ் இருக்கா? இங்க மைனஸ் இருந்தா இதுக்கு வேற சிம்பிள், இதுக்கு பிளஸ் போட்டீங்கன்னா இதுக்கு மைனஸ் போடுவேன். அப்ப சப்போஸ் இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ் போட்டீங்கன்னா இதை கழிச்சு போடுவோம் இல்லையா? அப்ப உனக்கு 6 வராது தானே? இப்ப 2 தானே வரும். அப்ப இது நம்ம எடுக்க கூடாது, தப்பு. அப்ப ஃபார்முலாவுக்கு போடலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்ப ஏங்கிற இடத்துல 1 இருக்கு, பிங்கிற இடத்துல -6 இருக்கு, சிங்கிற இடத்துல -8 இருக்கு. அப்ப ஃபார்முலா x ஈக்குவல் டு -b + or -√b² - 4ac / 2a. அப்ப x ஈக்குவல் டு, நல்லா பார்த்துக்கோ, இது மைனஸா, b மைனஸ் -6. அப்ப மைனஸும் மைனஸும் சேர்ந்து +6 + or - இதை ஸ்கொயர் பண்ணும்போது -× -+36 -4 ஏவுக்கு பதிலா 1, சிக்கு பதிலா -8. இப்ப -× பிளஸ் ஆயிரும். 4 8s are 32 வந்துடும். இப்ப இதை கூட்டிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் அப்படியே தான் வரும். கூட்டிக்கிட்டீங்கன்னா 68 வரும். புரியுதா? 2a இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, 6 இது எல்லாமே உனக்கு தெரியுதுதான். அப்ப 68 நம்ம என்னன்னு எழுதலாம்? 6 + or - 4 × 17 எழுதலாம். 4 17s are 68. 4 வெளியில வரும்போது நமக்கு 2ஆ மாறி வரும். அப்ப +6 + or - 2 × √17 / 2. இந்த 2 பாரு, இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். சைட் அவுட் பண்ணும்போது இதை அடிக்கணும், இதை அடிக்கணும், இதை அடிக்கணும். அப்ப இங்க 1 2 is 2, 3 2s are 6. இங்க அடிச்சுன்னா 1. அப்ப இங்க 2 அடிச்சா 1, கீழே 1 போட தேவையில்லை. அப்ப நமக்கு என்ன? 3 + or - √17. மொத்தம் சொல்யூஷன், எல்லா சொல்யூஷனும் எழுதிட்டோம். அப்ப சொல்யூஷன் என்னென்ன? நமக்கு சொல்யூஷன் நமக்கு பார்த்தாவே சொல்யூஷன் x = 3, x = 3 and x = 3 + or - √17. இதுல 2 இருக்கு. 3 + √17, 3 - √17. எவ்வளவுதான். 1 எல்லாமே ஃபேக்டரைஸ் பண்றதுதாங்கன்னு. இது ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். எதை எதோட பெருக்கணும்னு ஃபார்ம் பண்ணிக்கணும். பெருக்கி போடணும். பெருக்கி போடும்போதே நம்ம போடுற கணக்கு சரியான கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, இங்கேயும் மொதல் பிராக்கெட்லயும் கரெக்டா x² - 6 இருக்கு, இங்கேயும் x² - 6x இருக்கு. இப்படி வந்தா நம்ம போடுறது சரி. x² டேர்மும் x டேர்மும் கரெக்டா வரணும். அதுக்கு நம்ம yன்னு எடுத்துக்கணும். எகைன் மல்டிபிள் பண்றதுதான் ஃபேக்டரைஸ் பண்றதுதான். புரியுதா? இது ஸ்டெப் மார்க்லாம் இருக்கு ராஜா, நல்லா பாத்துங்க. y வரையும் கண்டுபிடிச்சீங்கன்னா இதுக்கு 1 மார்க். இதை கம்பைன் பண்ணுவீங்க. y வரையும் கண்டுபிடிச்சீங்கன்னா 1 மார்க் போடுவீங்க. எகைன் இந்த yல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா 1 மார்க். அதுல 2 ஃபேக்டர் போடுவீங்க. அப்ப 2 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 1 மார்க் போடுவாங்க. x² ஒரு ஃபேக்டர்ல இருந்து x கண்டுபிடிச்சா 1 மார்க், இன்னொரு ஃபேக்டர்ல இருந்து x கண்டுபிடிச்சா இன்னொரு மார்க். 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஓகேவா? இதுல ஜஸ்ட் ஃபேக்டரைஸும் மல்டிபிள் பண்ணி போடுறதும் தான். சரியா? தேங்க்யூ. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.